பாஜக அரசு தமிழ் வளர்ச்சிக்கு கல்விக்கு நியாயமான நிதி அளிக்கலன்னு கனிமொழி குற்றச்சாட்டு பண்ணிருக்காங்க. கனிமொழி அக்காக்கு அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, செலக்டிவ் அமினிஷியா அப்படிமா. செலக்டிவ் அமினிஷியானா அப்பப்போ அதை மறந்துடுவாங்க. சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், அப்பப்போ மறந்துடுவாங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த 2006 to 2014 மறந்தாச்சு. அந்த 8 வருஷத்தை கனிமொழி அக்கா பிரெயின்ல செலக்டிவ் அமினிஷியா ஆகி போச்சு. இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது, அதாவது 2006 14 காங்கிரஸ் ஆட்சியில திமுக அங்கம் வகிக்கும் பொழுது சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு இவங்க கொடுத்த பணம் 675 கோடி ரூபாய், 675 crore சமஸ்கிருத வளர்ச்சிக்கு. தமிழ் வளர்ச்சிக்கு இவங்க கொடுத்த பணம் 75 கோடி. இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அன்றைய உள்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்கள் 170 பரிந்துரையை பார்லிமெண்ட்ல வைக்கிறார். எதுக்குன்னா ஹிந்தி எப்படி வளர்க்கிறது. இன்னைக்கு அதே ப. சிதம்பரத்தை கூப்பிட்டு சென்னையில மீட்டிங் போடுறாரு. அவரு மேடையில் ஏறி ஹிந்தி திணிப்பை பத்தி பேசுறாங்க. இந்த கொடுமை எல்லாம் பார்க்க வேண்டிய காலகட்டத்திற்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார். இன்னைக்கு அதே கனிமொழி அக்கா நான் கேட்கிறேன், அக்கா 675 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குனீங்களே, வெறும் 75 கோடி தானே தமிழுக்கு ஒதுக்குனீங்க. அதுக்கு பதில் இல்லையே. உங்களுடைய ஆட்சியில நீங்க செஞ்ச தவறு. தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சின்ன துரும்ப கிள்ளி போட்டீங்களா? இன்னைக்கு பிரதமர் அவர்கள் கஷ்டப்பட்டு திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தை ஓபன் பண்றாரு, தமிழ் இருக்கையை நிறுவறாரு, காசி தமிழ் சங்கமம் நடத்துறாரு. இது பிரதமர் மோடி அவர்கள் கடினப்பட்டு தமிழகத்திலிருந்து தமிழை உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறார். அதனால் கனிமொழி அக்கா அவர்கள் செலக்டிவ் அமினிஷியால் இருக்கிறார். அவர்களுக்கு யூபிஏ டைம்ல நடந்தது எல்லாம் மறந்து போச்சு. இன்னைக்கு உட்கார்ந்து அரசியல் காரணத்திற்காக என்னுடைய அருமை அக்கா கனிமொழி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.